வணக்கம். ஆட்சியில் பங்கு எனும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் ஒத்து வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது கூட்டணியை பிரிக்க இடையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் சதி என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இவர் இப்படி பேசியிருப்பது தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கிடையே இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் துவங்காமல் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி எப்பொழுது குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்று பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்படும் என்று திமுக தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷம் பலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. 3 அமைச்சர் பொறுப்பு வரை தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் ஒத்து வராது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சென்னை MRC நகரில் நடைபெற்று வரக்கூடிய இந்தியா டுடே கான்க்ளேவ் நிகழ்ச்சியில் பேசும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு என்றும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை தான் ஒத்து வரும், அதனால் தனித்து ஒரு கட்சி ஆட்சி புரிவதுதான் சரியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அதிமுகவோ அல்லது திமுகவோ ஆட்சியில் பங்களிப்பதற்கு தயாராக இல்லை என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முன்மொழிந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு கட்சிகளும் இந்த கோஷத்தை தற்பொழுது வழிமொழிந்து வருகின்றன. அதில் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும் ஆட்சியில் பங்களிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் அவர்களுடைய இந்த உரையின் மூலம் வரக்கூடிய தேர்தலில் ஆட்சியில் பங்கு கிடையாது என்றும் அதே சமயத்தில் இடங்கள் மட்டுமே தொகுதி பங்கீட்டில் பேசப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள்? ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை மீண்டும் வலியுறுத்துவார்களா அல்லது கொடுக்கப்பட்ட இடங்களை பெற்றுக்கொண்டு தேர்தலில் பணியாற்றுவார்களா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.